டெலிகிராமோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பாவல் துரோவை பிரான்ஸ்ல அவர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கும் போது அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எந்த காரணத்தினால வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பாவல் துரோவ் வந்துட்டு ரஷ்ய நாட்டுல பிறந்த 39 வயது பில்லியனியர். என்னதான் அவர் வந்து ரஷ்ய நாட்டுல பிறந்திருந்தாலுமே இப்ப அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு யுஏஇ கண்ட்ரீஸ்ல, அதாவது துபாயில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. துபாயில தான் வந்துட்டு இன்னைக்கு டெலிகிராம் ஆப்போட கம்பெனியுமே இருக்குது. 2013 இவரும் இவருடைய பிரதரும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் வந்துட்டு இந்த டெலிகிராம் ஆப். 2013 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆப்புக்கு 2014 அவங்க ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு எங்களோட கம்பெனி வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னதுனால இல்ல எங்களால இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில இருந்து மூவ் பண்ணி யுஏஇல வந்து, அதாவது துபாயில வந்துட்டு அவங்களோட டெலிகிராம் கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் வந்து துபாயில இவங்களோட கம்பெனி இருந்தாலுமே ரஷ்யாவிலுமே வந்து டெலிகிராம் ஆப் வந்துட்டு யூஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. 2018 ரஷ்யன் கவர்மெண்ட் புதுசா ஒரு ரூலை கொண்டு வந்து டெலிகிராம் ஆப்பை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்களுக்கு டெலிகிராம் யூசர்ஸோட பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் கொடுக்கணும், பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாதான் உங்களுடைய ஆப் வந்துட்டு ரஷ்யாவில் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த ரூலுக்கு அபாய்ட் பண்ண முடியாத டெலிகிராம் ஆப் வந்துட்டு நாங்க இதுக்கு மேல இங்க ரஷ்யாவில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. சோ அதனால ரஷ்யன் கவர்மெண்ட் வந்துட்டு டெலிகிராம்ங்கிற ஒரு ஆப்பை வந்து அவங்க கண்ட்ரில பேன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னதான் 2018 அவங்க பேன் பண்ணாலுமே 2021 மறுபடியும் அதே கவர்மெண்ட் வந்துட்டு டெலிகிராம் ஆப்பை ரஷ்யன் மக்கள் யூஸ் பண்றதுக்கான பெர்மிஷனையும் கொடுத்து இப்ப யூஸ் தான் இருக்கிறாங்க. என்னதான் அவரை பிரான்ஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பிரான்ஸுக்கு போயிருக்காரா அப்படின்னா அதுதான் கிடையாது. இது மாதிரி நிறைய தடவை அவர் பிரான்ஸ்க்கு டிராவல் பண்ணிருக்காரு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து பிரான்ஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து தன்னோட டெலிகிராம் ஆப்பை வந்து ஒரு மாடரேட்டா நடத்த மாட்டேன்றாரு, அதுல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது போக இந்த டெலிகிராம் ஆப்ல வந்து நிறைய மணி லாண்டரிங் நடக்குது, சைல்ட் செக்ஷுவல் அபியூசஸ் எல்லாம் நடக்குது, ஃப்ராட் பண்ற எல்லாருமே வந்துட்டு இந்த டெலிகிராம் ஆப்பை யூஸ் பண்ணி தான் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கிளைம்ஸ்ல வச்சுதான் வந்துட்டு டெலிகிராமோட அபிஷியல், அதாவது சிஇஓ வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணது கொடுக்குற ரீசன்ஸ். பட் மத்த எல்லாருமே, அதாவது சொசைட்டில இருக்கிற மத்த எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தடையாவே இருக்குது இந்த நாட்டுல. டெலிகிராம் மூலியமா நிறைய மக்கள் வந்துட்டு ஃப்ரீயா பேசுறாங்க, இந்த மாதிரி பேசுறது எல்லாத்தையும் தடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் பிரான்ஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு இவரை அரெஸ்ட் பண்ணி அவரோட ஆப் மூலியமா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் யார் சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு ஆள், அதாவது இலான் மஸ்க் தான் வந்துட்டு அவரோட எக்ஸ் வலைதளத்துல வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. என்ன ட்வீட் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இது வந்து 2030, அதனால யாராவது ஒரு ஆள் அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது மீம் போட்டு அந்த மீம் நம்ம போய் லைக் பண்ணாலுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சர்காஸ்டிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. இது போட்டது மட்டும் இல்லாம #FreePav அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்ஸையும் கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. இது போக ரஷ்யாவுல கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற எட்வர்ட் ஸ்னோடன் அப்படிங்கிறவரு தன்னோட எக்ஸ் வலைதளத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, துரோவோட இந்த அரெஸ்ட் வந்துட்டு பேசிக் ஹியூமன் ரைட்ஸுக்கு ஒரு அகேன்ஸ்டானது. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இனிமே நாம யாருமே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து பேச முடியாது அப்படிங்கறத மீன் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ற விதமா டெலிகிராம்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, துரோவ் கிட்ட வந்து ஹைட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, அவர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப ஓப்பனா தான் வந்துட்டு அவர் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது போக அந்த கம்பெனி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெலிகிராம் வந்துட்டு யூரோப்பியன் லாஸ் எல்லாத்தையும் அபாய்ட் பண்ணி தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. அது போக எங்களோட டெலிகிராம் ஆப் வந்துட்டு டிஜிட்டல் ஆக்ட் அப்படிங்கிற இந்த உலக அளவுல இருக்கிற எல்லா ஆக்டையும் வந்துட்டு நாங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் எங்களோட டெலிகிராம் ஆப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் போக நாம நம்மளோட டெலிகிராம் ஆப்பை எப்படி யூஸ் பண்றோம் நீங்களே சொல்லுங்க. டெலிகிராம் ஆப் யூஸ் பண்றது நல்லதா இல்ல கெட்டதா, அது நல்லது நடக்குதா இல்ல கெட்டது நடக்குதா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிகிராமோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பாவல் துரோவை அரெஸ்ட் பண்ணிருக்கிறது கரெக்டா இல்ல தப்பா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Yeah, that's all for today and thank you and see you in the next video.